The Saidapet Assembly constituency lies at the heart of Chennai, has reputed educational institutions, is a prominent industrial hub, and home to massive green spaces. Spread across Adyar River, one of the city's major waterways, this constituency carries a strong political legacy. Yet, river pollution has not been addressed. Traffic congestion on Anna Salai exists despite the constituency having bus stops, an MRTS line, a metro railway, and flyovers to ease congestion. Civic issues, like many other localities, persist here too. As over 2 lakh electors get ready to cast their vote soon, sitting MLA Ma Subramanian discusses with the Hindu on his roadmap to resolve these problems if elected to power again. நான் தான் ரெக்வஸ்ட் வச்சு இந்த வீடுகள் இங்கேருந்து காலி பண்ணுவானா, ஏன்னா சென்னையோட பூர்வீக குடிகள் இவங்களை காலி பண்ணி எடுத்துகிட்டு போய் பெரும்பாக்கத்தில் போடும்போது பெரும்பாக்கத்தில் ஏற்கனவே 30-40 குடியிருப்புகள் பெரிய அளவில் இருக்கிறாங்க. இப்போ அங்கே எடுத்துகிட்டு போய் திருப்பி ஒரு 10,000 குடியிருப்புகளை போட்டு டம்ப் பண்ணுறதை விட இவங்களுக்கு இங்கேயே நான் மாற்று ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லி கேட்டேன். சிஎம்ஏ என்னோடய கோரிக்கைக்கு வலியுறுத்தி இவர் சுப்பிரமணியம் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கேயே ஏதோ மாற்று இடம் தரண்டாரு, பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுங்கன்னாங்க. அந்த வகையில் இப்போது சிஎம்ஏ இப்போ கோட்டபுரம் வீடு கொடுக்குற அன்றைக்கி 1700 வீடு கட்டுறதுக்கு நாகிரெட்டி தோட்டம்னு ஒரு இடம் இருக்குது. கலைஞர் மருத்துவமனை எதிர்த்த மாதிரி ஐடிஐ பின்னாடி மருத்துவத்துறைக்கு சொந்தமான இடத்த கொடுத்துருக்கோம். இந்த வீடுங்க கட்டுறதுக்கு 1700 வீடு கட்டுறதுக்கு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அடுத்த ஆட்சிக்கு வர்றப்போ இதை தாண்டின விஷயங்கள் வேறு என்ன இருக்கும். இப்போது இந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்னும் ஒரு 15 மாதத்தில் வந்துடும். அதை திறந்து அதுக்கு என்ன தேவை இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த கேம்பஸை ஒரு இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஹப்பாக உருவாக்கும். அது சைதாப்பேட்டைக்கு பெருமை. இப்போ இந்த பார்க்குமே வரப்போகுது. இப்போது இந்த ஈகோ பார்க் அது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த 118 ஏக்கரில் 25 ஏக்கருக்கு தான் சிஎம் 29 கோடி ரூபாய் செலவில் 39 கோடி ரூபாய் செலவில் பண்ணின்னுக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த 118 ஏக்கரையும் அடுத்த கவர்மெண்ட்டில் ஒரு ஈகோ பார்க் கட்டுறதுக்குள்ளே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். இந்த அடையாற்றை தூர்வாரி தூய்மைப்படுத்தி அகலப்படுத்தி கரைகள் அமைத்து ஒரு சுற்றுலா மையம் மாதிரி ஆக்கணுங்கிறது. இதில் என்ன இஷ்யூன்னா, இப்போ ஒரு 9000 வீடு போல் இங்கேருந்து வெக்கேட் பண்ணணும். நாங்கள் அதில் குறிப்பாக மல்லிகைப்பூ நகர் பக்கத்தில் சத்யா நகர், இந்த திடீர் நகர், அப்புறம் ஆற்றுமா நகர், இந்த பர்மா காலனி, அம்பேத்கர் நகர், இதெல்லாத்தையும் காலி பண்ணணும். நாங்கள் அப்போது முதல்வர் கையில் நான் தான் ரெக்வஸ்ட் வச்சு இந்த வீடுகள் இங்கேருந்து காலி பண்ணுவானா, ஏன்னா சென்னையோட பூர்வீக குடிகள் இவங்களை காலி பண்ணி எடுத்துகிட்டு போய் பெரும்பாக்கத்தில் போடும்போது பெரும்பாக்கத்தில் ஏற்கனவே 30-40 குடியிருப்புகள் பெரிய அளவில் இருக்கிறாங்க. இப்போ அங்கே எடுத்துகிட்டு போய் திருப்பி ஒரு 10,000 குடியிருப்புகளை போட்டு டம்ப் பண்ணுறதை விட இவங்களுக்கு இங்கேயே நான் மாற்று ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லி கேட்டேன். சிஎம்ஏ என்னோடய கோரிக்கைக்கு வலியுறுத்தி இவர் சுப்பிரமணியம் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கேயே ஏதோ மாற்று இடம் தரண்டாரு, பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுங்கன்னாங்க. அந்த வகையில் இப்போது சிஎம்ஏ இப்போ கோட்டபுரம் வீடு கொடுக்குற அன்றைக்கி 1700 வீடு கட்டுறதுக்கு நாகிரெட்டி தோட்டம்னு ஒரு இடம் இருக்குது. கலைஞர் மருத்துவமனை எதிர்த்த மாதிரி ஐடிஐ பின்னாடி மருத்துவத்துறைக்கு சொந்தமான இடத்த கொடுத்துருக்கோம். இந்த வீடுங்க கட்டுறதுக்கு 1700 வீடு கட்டுறதுக்கு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 1700 வீடு கட்டின உடனே இந்த அடையார் ரிவர் சீர்படுத்துறதுக்கான இந்த பணிகள் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடுகளை இங்கே ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே இருக்கிற சைதாப்பேட்டையில் இருக்கிற குடிசை பகுதி வாசிகளை ஒருத்தரையும் வெளியில் அனுப்பாமல் அவங்களுக்கு இங்கேயே மறுகுடியமர்வு பண்ணி கொடுக்கறது பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டோம். அந்த ஸ்கீம் சீக்கிரமாக தொடங்க போகிறோம். அடையார் ஆற்றை அகலப்படுத்திட்டாவே இப்போ ஒரு 20 மில்லியன் கண்ணாடி தண்ணி அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோ இருக்குது. இப்போ ஏற்கனவே அங்கே ஒரு கீரை தோட்டம்னு ஒன்று இருந்தது. நான் மேயராக இருந்தப்போ அந்த என்க்ரோச்மெண்ட்லாம் எடுத்து அகலப்படுத்திருந்தால் தான் இப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் போகுது. அதே நேரத்தில் அதுக்குள்ளே ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ சிஎம்டிஏ ஃபண்டிங்கில் இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வேலை நடக்குது. அதில் இருக்கிற எந்த ஃபெசிலிட்டியும் மாற்ற வேணான்னு சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் அந்த இது மட்டும் கொஞ்சம் மாடர்னாக பண்ணணும். அதே நேரத்தில் ஃபெசிலிட்டி அது மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். கட்டி முடிக்கிறப்ப எந்த ஃபெசிலிட்டியும் மாறாது. இந்த கொசு தொல்லையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பீரியடுக்குள்ளே வருது. சீசனல் இதுதான். எல்லா நேரத்துலேயும் கொசு இருக்காது. அது ப்ரீடிங் டைம் ஒரு சில நேரங்களில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஃபாக்கிங் ஸ்ப்ரே அடிக்கிறது இதில் உள்ளாட்சி நிர்வாகம் சரியாக கவனம் செலுத்தும்.
குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அதை பக்காவே பண்ணுறாங்க. இருந்தாலும் இப்போ நாங்கள் இப்போ மருத்துவத்துறை அதில் பெருசாக எதுவும் கவனம் செலுத்த முடியாது. அவங்க தான் மாநகராட்சி நிர்வாகம் தான் பண்ணணும். மாநகராட்சி கரெக்டாக பண்ணுறாங்க. இப்போ இந்த 671 கோடியில் இந்த 3.2 கிலோமீட்டரில் இது நடக்குது. இந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு இஷ்யூ. கீழே வந்து மெட்ரோ போகுது, மேலே வந்து பிரிட்ஜு கட்டுறாங்க. இப்போ ஜெர்மானிய தொழில்நுட்பத்தோடு கட்டி நிற்கிறாங்க. இப்போ அந்த வேலை பண்ணுறவங்களுக்கும் அந்த வேலையை எடுத்துருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதில் இருக்கிற சேலஞ்சு தெரியும். வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஜூனில் முடிக்க போகிறாங்க. ஃபாஸ்ட்டாக தான் நடக்குது. ஜெயிக்கிறதுக்கா நான் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க திமுக நல்ல வெற்றி பெறும் அந்த எண்ணம் இருக்குது. இதில் ப்ரோ இன்கம்பன்சி தான். ஏறத்தாழ 30 வருஷமாக தேர்தல்களில் நிற்கிறேன். எனக்கு கிடைச்ச அனுபவம் இந்த 30 வருடங்களில் இன்றைக்கி சைதாப்பேட்டையில் இருக்கிற அந்த எழுச்சி இந்த 30 வருடங்களில் எப்பவுமே இல்லை. 30,000 ஓட்டில் திமுக ஜெயிச்சப்பவும் இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் 49,000 ஓட்டுக்கு கூடுதல் வாக்கு கொடுத்தப்போ இந்த எழுச்சி இல்லை. அதை விட கூடுதல் எழுச்சியாக இருக்குது. பெரிய அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும்.